Bonjour, hi. இன்றைக்கு நாங்கள் ஒரு கெஸ்ட்டை மீட் பண்ண வந்திருக்கிறோம். அவங்க எந்த கேரியர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க and எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம் துவாரகி ஞானச்சந்திரன், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நான் சும்மா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் சும்மா இருக்கிறோம், நன்றி. இந்த நேரத்தில் உங்களோட டைமை எங்களுக்காக ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னை கூப்பிட்டதுக்காக. ரொம்ப நன்றி. நாங்கள் முதல்ல நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், நீங்கள் டீச்சர் கரியரை ஏன் சூஸ் பண்ணீங்க? நான் சின்ன வயதுல இருந்தே எனக்கு சின்ன பிள்ளைலண்டா எனக்கு ரொம்ப விருப்பம். அப்போ நான் சின்னலேருந்தே எனக்கு தெரிஞ்சிட்டது நான் எஜுகேஷன் சிஸ்டமுக்குள்ள தான் ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறேன்னு. ஆனால் என்னவாக போகிறேன்னு அப்போ எனக்கு தெரியாது. மற்றது எனக்கு ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க லைஃப்லேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்டாக இருக்கணுமென்று நினச்சேன். நான் டீச்சிங்ன்ற ஒரு வேலையில் நாங்கள் டீச் பண்ணுறது மட்டும் இல்லை, நாங்களும் நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருப்போம். எப்பவும் கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ எனக்கு புது விஷயங்கள் எப்போவுமே படிக்கிறது ரொம்ப ஆசை. அப்போ இந்த தொழிலில் எப்போவுமே நாங்கள் புது விஷயங்கள் படித்து கொண்டு இருப்போம்ன்ற நாடி இந்த தொழில் எடுத்தீங்க. ஓகே, டீச்சராக வாரதுக்கு நாங்கள் என்ன படிக்கணும் அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் எடுக்க நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சோஷியல் சயின்ஸ் எடுக்கலாம், பியூர் அண்ட் அப்ளை எடுக்கலாம், ஆர்ட்ஸ் எடுக்கலாம். காலேஜில் நீங்கள் என்னென்றாலும் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுக்கலாம், 2 years ப்ரோக்ராம் எடுக்கலாம். அந்த ப்ரோக்ராம் என்னென்று நீங்கள் சூஸ் பண்ணுறேன்டா, இப்போ நான் ஹை ஸ்கூலில் படிப்பிக்கிற நாடி ஹை ஸ்கூலில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருக்கிறேன். ஓகே, அப்போ இப்போ நீங்கள் மேத்ஸுக்கு நீங்கள் மேத்ஸ் டீச்சராக போகிறீங்களா, நீங்கள் காலேஜ்லேயே உங்களுக்கு தெரியுமெண்டா நீங்கள் மேத்ஸ் ப்ரோக்ராம் உண்டு, பியூர் அண்ட் அப்ளை இல்லாட்டி சயின்ஸ், அதுக்கு நீங்கள் எடுக்கணுமெண்டா அப்படி ஒரு ப்ரோக்ராம் எடுக்கலாம். மோர் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜஸ்டிஸ், லா அப்படி எடுக்கிறதுண்டா சோஷியல் சயின்ஸ் எடுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் எடுக்கலாம். நான் எடுத்தது சோஷியல் சயின்ஸ் அண்ட் பயாலஜி ரெண்டும் சேர்ந்து எடுத்து அப்புறம் யூனிவர்சிட்டியில் போய் அப்போ நீங்கள் பேக்கலோரியான் enseignement எடுக்கணும். பேக்கலோரியான் enseignement செகண்டாக எடுத்தேன் நான். எடுத்து அப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு டீச்சிங் ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கு ஏற்ற ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடத்துக்கு ஏற்றதை நீங்கள் எடுக்கலாம். ஓகே, உங்களோட கரியரில் டீச்சிங் கரியரில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என் பிள்ளைகளோட இருக்கிற அந்த உறவு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு கதையோட வருவினம், எல்லாரும் வித்தியாசமா இருப்போம். அந்த வித்தியாசங்களை தாண்டி எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ். அதே டீச்சிங் கரியரில் நீங்கள் மீட் பண்ணுற ஒரு சேலஞ்ச்? மீட் பண்ணுற சேலஞ்சுண்டா இப்போ எந்த லைஃப்பில் நடந்தது என்னென்னா, இப்போ நான் என்னை சுற்றி இருக்கிற இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல நான் ஒரு ஆள் தான் தமிழ் டீச்சராக இருக்கிறேன். அது ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. டீச்சர் ஆகும் வரையும் ட்ரைனிங்களுக்கு போய்க்கலாம் அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஆனால் அதே இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு இம்பேக்டாக வந்துட்டுது. இப்போ பிள்ளைகளும் சரி, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாருக்குமே இப்போ ஓகே, அந்த நான் தமிழ், நான் வேறு ஒரு எத்னிசிட்டியிலேருந்து வரேன்னு அதை வடிவாக வெல்கம் பண்ணினேன். ஓகே, வா. அண்ட் நீங்கள் இப்போத்த காலகட்டத்தில் பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணுறது கிளாஸில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சாக இருக்குது, எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறது? உண்மை சொல்ல போனால் இப்போ நான் ஹை ஸ்கூலில் இருக்கேக்கே இப்போ ஹை ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகளையும் பார்க்க சரியான வித்தியாசங்கள் இருக்குது. வர வர என்ன சொல்லினோம்டா, டீச்சர்ஸ் மேலே கஷ்டமாக இருக்குது பிள்ளைகளை மேனேஜ் பண்ணுறது. இப்போ கணக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர்ஸ் மேலெல்லாம் அதைத்தான் சொல்லினோம். என்னை பொறுத்த வரையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அந்த பிள்ளையோட முதல் உருவாக்கணும். அதுக்கு பிறகு எங்களோட பாடம் நாங்கள் படிப்பிக்கிற விஷயமெல்லாம் அவைக்கு ஈஸியாக போகும். அப்போ அதுதான் முக்கியம். ஓகே, நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி கழிச்சிட்டிங்க. பட் ஸ்டில் நான் கேட்குறேன், நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி இருக்குது அந்த உறவு?
என்னை பொறுத்தவரையும் நான் முயற்சி பண்ணி லைக் எவ்வளவுத்துக்கு பாசிட்டிவாக அந்த உறவை வச்சிருக்க முடியுமோ வச்சிருப்பேன். அவை வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு டீச்சராக மட்டும் இருக்காமல் அவைக்கு ஒரு பிரச்சனைண்டா என்னட்ட வந்து ஈஸியாக வந்து சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஆளாக நான் இருக்கணும்னு விரும்புவேன். அதுக்கு நான் எப்போவுமே முயற்சி பண்ணுவேன். டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும் லைக் வேலை செய்கிறது இல்லை, ஈவன் பேரண்ட்ஸோடையும் ஒரு சேலஞ்ச் தான் உங்களுக்கு. ஸோ பேரண்ட்ஸ் என்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, லைக் பிள்ளைகளோட பேரண்ட்ஸ்? அதிகமான பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினோம். கொஞ்சம் பேரண்ட்ஸ் இருக்கினோம் பிள்ளைகளோட சைடை எடுத்துக்கொண்டு இப்போ சில நேரங்களில் டீச்சர் சொல்கிறத வடிவாக புரிஞ்சு கொள்ளாமல், ஸ்கூல் சொல்கிறத புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிற பேரண்ட்ஸும் இருக்கினோம். ஆனால் 90% ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ற அவைக்கும் தெரியும் நாங்கள் என்ன புரிய வைக்கிறோம்டா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் நாங்கள் சேர்ந்து ஒரு டீமாக ஒரு நல்ல ஃப்யூச்சரை அந்த பிள்ளைக்கு கொடுக்கணுமன்றது தான் நாங்கள் புரிய வைக்கிறோம். எஸ், ஸோ அதாவைக்கு புரியுது. தேங்க்யூ. நீங்கள் டீச்சரை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது செய்கிறீங்களா உங்களோட லைஃப்பில்? எந்த லைஃப்பில் டியூஷன் கனகாலமாக கொடுத்தேன். நான் இப்போ இடையில இருந்துட்டு கொடுக்குறேன். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டீச்சிங் தான். அதை தாண்டி நான் வந்து ஐ லவ் டு பேக். எனக்கு டைம் இருந்தால் ஒரு காலத்தில் லைக் கேக் பழகணுமென்ற ஆசை. அதை தாண்டி என்ன செய்கிறேன், நான் யோகாவுக்கு போகிறேன். நான் யோகா கிளாஸஸுக்கு போகிறேன். நான் நடக்க விருப்பம், லைக் 15-20 கிலோமீட்டர்லாம் நடக்கிறேன். நாங்கள் ஐ லவ் டு ரன். அது விருப்பம். நேச்சர் அது ரொம்ப விருப்பம். இப்போ வந்து நாங்கள் ஒரு கேம் ஆடுவோம், சரியா? ஸோ அதுவா இதுவா நான் 2 ஆப்ஷன் தருவேன், நீங்கள் அதை சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் எனக்கு சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டீயா காஃபியா? டீ. ஓகே. ட்ரெடிஷ்னலாக வலிக்கிற விருப்பமா இல்லாட்டி கிளாசிக்காக வலிக்கிற விருப்பமா? ட்ரெடிஷ்னல் பார்க்க தெரியுது. உங்களுக்கு வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண விருப்பமா இல்லாட்டி இன்டோரில் பண்ண விருப்பமா? அவுட்டோர். இப்போதைக்கு அவுட்டோர். இப்போ சம்மர் வருது. ஓகே. உங்களுக்கு புக் வாசிக்க விருப்பமா இல்லாட்டி நெட்ஃப்ளிக்ஸா? மூவிஸ். ஓகே. உங்களுக்கு எக்ஸாம் ரெடி பண்ண விருப்பமா இல்லாட்டி எக்ஸாமை கரெக்ஷன் பண்ண விருப்பமா? எக்ஸாம் ரெடி பண்ண விருப்பம். உங்களுக்கு சமைக்க விருப்பமா இல்லாட்டி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட விருப்பமா? நான் சமைக்கிறது குறைவு, ஆனால் அம்மாண்ட சமையல் ரொம்ப விருப்பம். அப்போ சாப்பாடு வீட்டு சாப்பாடு. ஓகே, வீட்டு சாப்பாடு. உங்களுக்கு வந்து உங்களோட இது ஸ்டார்ட் பண்ணிக்க, உங்களுடைய அந்த ஜாப் ஸ்டார்ட் பண்ணிக்க ஸ்டார்டிங் ஆஃப் இயர் விருப்பமா இல்லாட்டி அந்த எண்ட் பண்ணுற இயர் விருப்பமா, அந்த முடிக்கிற டைம்? ரெண்டுமே பிடிக்கும். ஆனால் அதில் ஒன்று சூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறது விருப்பம், எண்டிங்கில் கொஞ்சம் பிள்ளைல பிரியறமன்ற ஒரு கஷ்டம் இருக்கு. ஸ்டார்டிங் விருப்பம். ஓகே, பெர்ஃபெக்ட். உங்களுக்கு வந்து உங்களோட வேலைத்திறத்தில் வந்து தனியாக இருந்து சாப்பிட விருப்பமா இல்லாட்டி மற்ற டீச்சர்ஸோட இருந்து சாப்பிட விருப்பம்? மற்ற டீச்சர்ஸோட இருந்து சாப்பிட விருப்பம். அண்ட் உங்களுக்கு வந்து சில டீச்சர்ஸ் மாதிரி ஏர்லியாக போய் அவங்களோட வேலையை செய்வாங்க, சில டீச்சர் மாதிரி லேட்டாக இருந்து செய்வாங்க. உங்களுக்கு எது விருப்பம் அதில்? எனக்கு ஐம் அ மார்னிங் பர்சன். ஏர்லியாக போய் இருந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்க டீச் பண்ணிக்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து குரூப் பண்ண லைக் திரும்ப அந்த குரூப்பை நீங்கள் உங்களோட இதில் செய்யுங்க அப்படி செய்ய விருப்பமா இல்லாட்டி தனித்தனியாக உங்களோட வேலையில் பண்ணுங்க செய்ய விருப்பமா? குரூப் ப்ராஜெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். அப்போ நீங்கள் நல்லா சொல்கிற உங்களோட அங்கே என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதோட முடியுது. ஸோ கடைசி கேள்வி தான், இனி வர்ற ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு டீச்சரை ஒரு கரியராக சூஸ் பண்ணாங்களென்றால் நீங்கள் அவங்களுக்கு எந்த அட்வைஸ் கொடுப்பீங்க? நீங்கள் டீச்சிங் இந்த தொழிலுக்கு வர போகிறீங்களென்று நினச்சிங்களா, முதல் ஒரு 5 வருஷம் அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கிவ் அப் பண்ணாதீங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் செய்கிற அந்த தொழில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் அந்த அடாப்ட் பண்ணுறது வந்து அந்த விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். இந்த சின்ன பிள்ளையோட லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான இம்பேக்டாக இருக்கணும். உங்களுக்கு நிறைய வாலண்டியர் ஒர்க்ஸ் செய்ய விருப்பம் அப்படியெல்லாம் இருந்ததுண்டா டீச்சிங் வந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வேலை. டீச்சிங்கை லைக் put your full heart and do it and you will love that. நன்றி துவாரகி. வந்து எங்களுக்காக வந்து ஐ நோ லைக் டீச்சராக இருக்கிறது வந்து எவ்வளவு பிஸியான ஒரு வேலை உண்டு. அப்படி இருந்தும் நீங்கள் எங்களுக்காக உங்களோட கேரியரை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வார ஜெனரேஷனுக்கு வந்து டீச்சிங்
கரியரை சூஸ் பண்ணாங்களென்றால் அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டீச்சரை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் என்றால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் துவாரகிட்ட கேட்டுட்டு அவள் அதை கிளியர் பண்ணுவோம் உங்களுக்காக. அண்ட் இத்துடன் நாங்கள் நிறைவடைகிறது, எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. உங்களை நான் அடுத்த கெஸ்டோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.